வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அர்ச்சனாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா வீட்டுக்குள்ள ஒரு நபர் வந்திருக்காங்க. அதுதான் அர்ச்சனாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாமே பிளான் பண்ணி எப்படி ஒரு பொண்ணை காலி பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக பிளான் பண்ணி திட்டம் போட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்றதுதான் உண்மை. என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, காலைல பூர்ணிமா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ட்விட்டர்ல. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அந்த ஜோக்கர் வேஷம் போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ ஷூட் பண்ண பக்கத்துல இருந்தது யாருன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள். அவங்க ஷூட் பண்ணும்போது அவங்க வாய்ஸ் எல்லாம் கேக்குது அந்த வீடியோல. அப்ப முழுக்க முழுக்க அவங்க ஓப்பனா ஜோவிகா சொல்றாங்கல்ல, நாங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல தான் எல்லாரும் இருந்தோம், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னும் போது வரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்தாங்க. ஏன்னா மாயா வீட்டுக்குள்ள இருந்தா வரலாம் அப்படின்ற பிளான் பண்ணும்போது மொத்தமே ஸ்கிரிப்ட் படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உள்ள போய் யார் அடிக்கணும் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணணும் முழுக்க முழுக்க திட்டம் போட்டிருக்காங்க. எப்படி முழுக்க முழுக்க திட்டம் போட்டு அவங்களுக்கு யாரை டைட்டில் வினர் ஆக்கணும்ன்றது நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். திட்டம் போட்டு அர்ச்சனாவை அடிக்கணும் அப்படின்றது தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு அதற்கான வேலைகள் தான் நடக்கப்பட்டது. குறிப்பா வந்து ஜோவிகா வந்து பேசின விஷயங்கள் போயிட்டு நீ எக்ஸ்போஸ் பண்ணு, அர்ச்சனாவை எக்ஸ்போஸ் பண்ணு, இதுதான் சுச்சுவேஷன், எக்ஸ்போஸ் பண்ணு, போய் சாரி கேட்கவே அவர் சாரி கேட்கவே நீ இனிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டு அர்ச்சனாவை வாலண்டரியா ஒரு சாரிக்கு கெஞ்சி கெஞ்சி ஒரு சாரி கேட்க வச்சாங்க. அந்த சாரி கொடுத்தது தான் அர்ச்சனாவோட மனசு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு அர்ச்சனா வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. டவுன் ஆயிட்டு இருக்க சமயத்துல தாங்க வேற லெவலான ஒரு என்ட்ரி, ரவீனாவோட என்ட்ரி. அப்படியே வந்து ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி வேற லெவலா ரவீனாவோட என்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரவீனா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதுல ஒரு குறிப்பிடத்தக்க எதுனா வெளியே போன உடனே மணிக்கும் அண்ட் ரவீனாவுக்கும் என்கேஜ்மெண்ட் மிக விரைவில் நடக்க போற மாதிரி அந்த அவங்க வாய் மொழியா சொல்லலைன்னா கூட அந்த எமோஷன்ல நம்ம ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரு விஷயம் தெரியுது அதுல. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாலியா எல்லாரு கூடயும் போயிட்டு ரவீனா எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆனாங்க. இதுல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல கூட ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. சோ ரெண்டு குரூப்பா இருக்கு, டீம் ஏ டீம் பி. இல்ல டீம் ஏ குரூப்ல வந்து ரவீனா போய் சேரும் போது கூட அந்த டீம் ஏ குரூப்ல சேர்க்க விடாம விலக்கி வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ரவீனா வெளியே செமையா இருக்கு, எல்லாருக்குமே சப்போர்ட்டர்ஸ் இருக்கு, எல்லாமே பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அர்ச்சனா போயிட்டு ரவீனாவை கட்டி பிடிச்சதா இருக்கட்டும், ரவீனா வந்து அர்ச்சனா பக்கத்துல இருந்ததா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாங்க. சாங் போட்டாங்க, நடுவில் வந்து ஈவினிங் சாங் போடுவாங்க. அந்த சாங் போடும்போது ரெண்டு குரூப் தனித்தனியா, ஒரு குரூப் அந்த பக்கம், இந்த குரூப் தனியா, ஒன்னு வந்து பெட்ரூம்ல, ஒன்னு வந்து ஆள்ல ஆடிட்டு இருக்கும்போது அர்ச்சனா மட்டும் தனியா முட்டையில உட்காந்துட்டு இருந்தாங்க. ரவீனா கூல் சுரேஷ் எல்லாம் போயிட்டு அர்ச்சனாவை கன்சோல் பண்ணி நீ வாமா 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 அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணி அர்ச்சனாவை திரும்ப அந்த பேக் டு ட்ராக் எடுத்துட்டு வந்து ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே போனவன ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு போர்டு மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பு போர்டுல வந்து சினிமா போட போறோம், குறும்படம் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அர்ச்சனா டவுனா இருக்காங்க. என்ன பண்ணாங்க தெரியுமாங்க, போயிட்டு செமையா பண்ணாங்க. ரவீனா கூட்டு போயிட்டு, அக்கா நீங்க அழாதீங்க, நீங்க அழுதீங்கன்னா உங்களுக்காக அழுவுறதுக்கு வெளியே அவ்வளவு மக்கள் இருக்காங்க, உங்களுக்காக அவ்வளவு ரசிகர்கள், நீங்க ஒரு துளி கண்ணீர் விட்டீங்கன்னா உங்களுக்காக பல கண்ணீர் விடுறதுக்கான ரசிகர்கள் கூட்டம் வேற லெவலா வெளியே இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க அழாம இருக்கணும், அவங்க எல்லாம் அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க உங்களால, நீங்க கான்பிடென்டா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க. வேற லெவல் ரவீனா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்தது. ஏன்னா ஒட்டு மொத்தமா சேர்ந்து எல்லா இடத்துலயும் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ண இது ஒரு வகையான புல்லிங் தாங்க. வீட்டுக்குள்ள போறவங்க கொண்டு எல்லாரும் வந்து அந்த பொண்ணியை அடிக்கணும், அந்த பொண்ணியை காலி பண்ண, வீட்டுக்குள்ளேயே அப்படிதான் நடக்குது. எல்லாரும் குறிப்பிட்ட நபரே தாக்கி நாங்க நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமா? அப்ப அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிற மனசுக்கு எவ்வளவு வலிக்கும், அந்த பெயினை தாங்குற ஆட்களுக்கு எவ்வளவு வலிக்கும்ன்றது நீங்க யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டங்க. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு எமோஷனலா இருக்கு. பட் அந்த வீட்டுக்குள்ள அந்த வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியோட இது என்னன்னு. அந்த இடத்துலயும் போயிட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து மாயா கூட நான் அப்படி இது பண்ணிட்டு இருந்தேன், லவ் யூலாம் சொன்னேன், பட் அவங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, இப்படி பேசினாங்க, நானும் சாரி கேட்டேன். அதுவும் வந்து சாரி வந்து அந்த குரூப்பா வந்து வந்திருக்கவங்க எல்லாரும் வந்து சாரி போய் கேட்காம ஃப்ரெண்ட் ஆயிட்டியா, சாரி கேட்காம ஃப்ரெண்ட் ஆயிட்டியான்னு சொல்லி இன்சைட் பண்ணிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லி கேட்கன்றதுக்காக தான் நான் போய் கேட்டேன். ஏதோ ஒரு விதத்துல என்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால நான் போய் சாரி கேட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த சாரி கூட எப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்க வச்சிருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணிட்டாங்க. எப்படி வந்திருக்க குரூப் வந்து மாயாவை போய் சாரி கேளுன்னு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மாயா வந்து இங்க கேட்டவொன்னு அர்ச்சனாவும் அந்த சாரியை உங்களை காயப்பட்டிருக்குன்ற ஒரு நல்ல மனசுல சாரி கேட்கறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அர்ச்சனா வந்து இப்போ அப்செட்ல இருந்தாலுமே கூட சப்போர்ட்டுக்கு கூல் சுரேஷ், பிராவோ, வினுஷா, ரவீனான்ற மாதிரி ஒரு கேங்கே சப்போர்ட்டுக்கு அர்ச்சனா வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு கேங் வந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து அடிக்கும் போது ஒரு சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த விதத்துல அர்ச்சனாக்கு இதுக்கப்புறம் பாசிட்டிவா தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஓட்டு போறதை நிறுத்திடாதீங்க மக்களே. மக்கள் சக்தி என்னன்றதை காட்டணும்.